தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம். நேற்று நம்ம பார்த்தோம், இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு செய்தியை ரொம்ப காட்டமாக அழுத்தமாக சொல்லியிருக்கார். எங்க பிரச்சனையில யாரும் தலையிட வேண்டாம், எங்களுக்கு யாரும் மத்தியஸ்தம் செய்ய வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியும், அதே மாதிரி ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக இந்தியா வென்ற 3 முக்கியமான விஷயங்கள். நமதுல ஒன்று, நம்மளுடைய எதிரியின் மனதில் ஆழமாக ஒரு பயத்தை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். இரண்டாவது விஷயம், அதாவது ரத்தமும் தண்ணீரும் சேர்ந்து ஓடாது, ஒன்றாக ஓடாது அப்படிங்கிறதுக்காக சிந்து நீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்தது தான் அது அப்படியே தொடரும் அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப அழுத்தமாக நம்ம தெரிவிச்சிருக்கோம். அது மட்டும் கிடையாது, பிரதமர் மோடி சிந்தூர் ஆபரேஷனுக்கு முன்னாடி நம்மளுடைய பாதுகாப்பு படையினரிடம் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். அவங்கள மண்ணோட மண்ணாக்கணும். யார? தீவிரவாதிகளை, பயங்கரவாதிகளை, இந்தியாவுக்குள் பூந்து இந்திய மக்களை கொன்ற அந்த பயங்கரவாதிகளை மண்ணோடு மண்ணாக்க வேண்டும் அப்படின்னு அதையும் நம்மளுடைய இராணுவ படையினர், பாதுகாப்பு படையினர் செய்து காட்டியுள்ளனர். இதை தொடர்ந்து வாளை சுருட்டி கொண்ட பாகிஸ்தான் அமெரிக்காவிடம் ஓடி கெஞ்சி உள்ளது, எங்களுக்கு எப்படியாவது சீஸ்ஃபயர் வாங்கித்தாங்க அப்படின்னு. ஏன் அப்படிங்கிறதும் நியூயார்க் டைம்ஸில் வந்த ஒரு செய்தி நமக்கு விளக்குகிறது. என்ன சொன்னாங்க? பாகிஸ்தானை பற்றி இந்தியா தந்த ஒரு தகவல் அமெரிக்காவை ஆட வைத்து விட்டது அப்படின்னு சொல்லி. அதாவது பாகிஸ்தான் நியூக்ளியர் ஸ்ட்ராட்டஜி கமிட்டியோட பாகிஸ்தான் பிரதமர் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மீட்டிங் எதுக்காக கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்துவதற்காக கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த நியூக்ளியர் வெப்பன் எங்கே இருக்குது, அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், ஒரு நியூக்ளியர் ஸ்பாட்டை எதிர் நாடு தாக்குனால் மீதி இருக்கிற நியூக்ளியர் ஸ்பாட்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒட்டுமொத்த தகவலும் அந்த நியூக்ளியர் ஸ்ட்ராட்டஜி கமிட்டி கிட்ட தான் இருக்கும். ஸோ அவங்கள ஒரு நாட்டு பிரதமர் சந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்த போவதற்காக தான் அப்படிங்கன்னு. இதை அமெரிக்காவிடம் இந்தியா தெரிவித்து, பாகிஸ்தான் அதை பயன்படுத்தினால் பாகிஸ்தானுங்கிற நாடே அதற்கப்புறம் இருக்காது அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுத்த உடனே அமெரிக்கா இது உலக போராக மாறிவிடக்கூடாது அப்படிங்கிற அச்சத்தில் 2 நாடுகளிடமும் பேசி, இந்தியா அமைதியை விரும்பும் ஒரு நாடு என்பதனால நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம், ஆனால் அவங்க இதுக்கு மேலே வாழ ஆட்டக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து நேற்று இரவு பல நாட்களுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீர் எல்லையோர பகுதிகளில், இந்தியாவின் பல எல்லையோர பகுதிகளில் அமைதியான ஒரு சூழல் நிலவி இருக்கு. இதை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் பத்திரிகை இன்று அவங்களுடைய பத்திரிகைகளில் எந்த தலைப்பில் செய்திகளை பதிவிட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்மக்கிட்ட முதல்ல இருக்கக்கூடிய பத்திரிகை தி ட்ரூத் ப்ரிவீல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜம்மு காஷ்மீரில் தயாரிக்கக்கூடிய ஒரு பத்திரிகை. இதில் முதல் பக்கமே அவங்க என்ன செய்தி, தலைப்பு செய்தியாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், தி மைட் ஆஃப் மிலிட்ரி ஃபெல்ட் இன் ராவல்பிண்டி. இந்திய இராணுவத்தினுடைய அந்த ஒரு சக்தியை பாகிஸ்தான் ராவல்பிண்டியில் புரிந்து கொண்டார்கள் அப்படின்னு ராஜ்நாத் சிங் சொன்ன ஒரு கருத்தை முதல் டாப் ஹெட்லைனாக பதிவிட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து, இந்தியா டு பிரசன்ட் எவிடன்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் வித் டெரரிசம் அட் யுஎன்எஸ்சி அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அதாவது இந்தியா பாகிஸ்தான் செய்யக்கூடிய தீவிரவாத செயல்களின் அதன் ஆதாரங்களை யுஎனுக்கு சமர்ப்பிக்க போவதாக அவங்க பதிவிட்டிருக்காங்க. அதற்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஜம்மு காஷ்மீர் போலீஸ் அட்வைஸ் பார்டர் ரெசிடென்ட் டு ஸ்டே இன் ஷெல்டர்ஸ். அதாவது ஒரு நாளாக எந்த தாக்குதலும் இல்லை அப்படின்னு நீங்கள் திருப்பி பாகிஸ்தானை நம்பி உங்கள் எல்லையோர கிராமங்களுக்கு செல்ல வேண்டாம், நீங்கள் தங்கியிருக்கக்கூடிய ஷெல்டர்லேயே நீங்கள் திருப்பி தங்குங்க. இன்னும் 2 நாட்கள் மானிட்டர் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளுடைய பாதுகாப்பு படையினர் நமக்கு ஒரு கிரீன் சிக்னல் தந்த பிறகு நம்மளுடைய கிராமத்துக்கு போகலாம் அப்படின்னு ஜம்மு காஷ்மீர் போலீஸ் ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு, எல்லையோர மக்களுக்கு ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஜேகே மேன் ஒர்க்கிங் இன் ஷிம்லா புக்டு ஃபார் யூசிங் பாக் ஃபிளாக் ஆஸ் டிஸ்பிளே பிக் ஆன் வாட்ஸ்அப். பாருங்களேன், இந்தியா பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு சண்டை போய்கிட்டு இருக்கு. இந்திய மக்களை, எல்லையோர இந்தியர்களை கொன்று குவிக்கும் பாகிஸ்தான். ஆனால் இந்தியாவில் வசிக்கும் ஒரு இந்தியருக்கு அந்த நாட்டு மேலே அபரிவிதமான ஒரு பற்று. இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இவர் ஒருத்தர் கிடையாது, ஷிம்லாவில் ஒருத்தர் கிடையாது, நாடு முழுக்க பல பேர் இருக்காங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டில் கூட பல பேர் இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் கண்ணை விரித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் உங்கள் கண்ணில் படுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கள உடனே நீங்கள் காவல்துறைக்கும் நம்மளுடைய பாதுகாப்பு படையினருக்கும் அந்த தகவலை கொடுத்து அவர்களை கைது செய்ய வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இது நமக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். அதே மாதிரி கீழே வந்தீங்க அப்படின்னு சொன்னால், எஸ்ஐஏ செல்ஸ் ரேட் 20 பிளேசஸ் பஸ்ட் ஸ்லீப்பர் செல் மாடியூல்ஸ் அப்படின்னு. அதாவது ஜம்மு காஷ்மீரினுடைய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய 20 இடங்களில் நேற்று ரைடு பண்ணியிருக்காங்க. ரைடு பண்ணி இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு
தகவல்களை, முக்கியமான இராணுவ டிரான்ஸ்போர்ட்டேஷன் தகவல்களை, எங்கெல்லாம் இராணுவம் இருக்குது, எங்கெல்லாம் எவ்வளோ வண்டி இருக்குது, எங்கெல்லாம் அந்த வண்டி மூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற தகவல்களை பரிமாறக்கூடிய ஸ்லீப்பர் செல்களை கண்டுபிடித்து நேற்று கைது செய்துள்ளது ஜம்மு காஷ்மீரினுடைய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. அதை தொடர்ந்து இது ஷேடோ அப்படிங்கிற பத்திரிகை, அதுலேயுமே பெருவாரியாக நேற்று நடந்த பத்திரிகை சந்திப்புகள் தான் தலைப்புச் செய்தியாக வந்திருக்கு. நம்மளுடைய இராணுவ அதிகாரியும் பிரதமர் பேசினதும், அதே மாதிரி நம்மளுடைய மற்ற ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றின பொதுவான தகவல்கள். அதில் முக்கியமான விஷயம் இதுலேயும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டோன்ட் ரஷ் பேக் ஹோம், ஸ்டே அட் சேஃபர் பிளேஸ். திருப்பி அதே தான் எல்லையோர பகுதிகள் மக்களுக்கு, நீங்கள் ஒரு நாள் அமைதியை பார்த்து நீங்கள் தயவு செய்து கிராமங்களுக்கு திரும்பாதீங்க. பாகிஸ்தானை பற்றி நமக்கு நல்லா தெரியும், பல ஆண்டுகளாக நம்ம அவங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஸோ அவங்க எப்படி எப்போ பண்ணுவாங்க அப்படிங்கிறது யாராலையும் கணிக்க முடியாது. ஒரு மனித தன்மை அற்ற ஒரு நாடு, அந்த நாடுகிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க. அதுக்கப்புறம் இந்த நியூஸ் நவ் அப்படின்னு ஜம்மு காஷ்மீர்லேருந்து வெளியாகக்கூடிய அந்த பத்திரிகையும் நேற்று நடந்த ப்ரெஸ் மீட்டை தான் தலைப்பு செய்திகளாக கொண்டு வந்திருக்காங்க. அதில் சவுத் காஷ்மீரில் 20 லொக்கேஷனில் நான் சொன்னேன் இல்லையா, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி UAPA கேஸ் அவங்க மேலே பதிவு பண்ணியிருக்காங்க. நேற்று கைதானவங்களை, அந்த 20 இடத்துல கைதான ஸ்லீப்பர் செல்கள் மீது UAPA, அதாவது தேச விரோத செயல்களுக்கான ஒரு வழக்கை பதிவு செய்து அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்தால்தான் தெரியும். அதே மாதிரி இது கிளிம்சஸ் ஆஃப் ஃபியூச்சர், எல்லா பத்திரிகைகளும் வந்த செய்திகளை அதே செய்திகள் தான் இதுலேயும் பதிவு பண்ணியிருக்காங்க. டோன்ட் ரஷ் பேக் டு ஹோம், ஸ்டே அட் சேஃபர் பிளேஸ். அதுக்கப்புறம் மோடி அவர்கள் உலக நாடுகளுக்கு கொடுத்த எச்சரிக்கை, பாகிஸ்தானுக்கு கொடுத்த எச்சரிக்கை, இது போன்ற தலைப்புச் செய்திகள் பதிவு பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து தி ஹிமாலயன் மெயில் அப்படிங்கிற பத்திரிகை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், நம்ம பார்த்த அதே செய்திகள் கூடுதலாக அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா செய்தி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், POJK, பாகிஸ்தான் ஆக்கியபைடு ஜம்மு காஷ்மீர் இஸ் இன்டர்கரல் பார்ட் ஆஃப் இந்தியா, பாகிஸ்தான் மஸ்ட் வெக்கேட் இட் அப்படின்னு கவிந்தர், முன்னாள் ஜம்மு காஷ்மீரினுடைய முன்னாள் துணை முதல்வர், அவர் அந்த தகவலானதை பதிவு பண்ணியிருக்கார். இப்படி காஷ்மீரில் இருந்து வெளிவரக்கூடிய அத்தனை செய்தி ஊடகங்களும் தற்பொழுது இந்தியாவின் தரப்பு செய்திகளை ரொம்ப ஆழமாக, சப்தமாக, அழுத்தமாக கூறி வருகிறது. இந்த காட்சியை பல ஆண்டுகளுக்கு முன்பு நம்மால் பார்க்க முடியாது. பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தான் ஜம்மு காஷ்மீரிலிருந்து வெளிவந்த பல பத்திரிகைகள் செயல்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது இந்த 370 நீக்கிய பிறகு, அதனுடைய நன்மைகளை இந்த மாநில மக்கள் அனுபவிக்க தொடங்கிய பிறகு, தங்களை பூர்ணமாக முழுமையாக இந்தியர்களாக உணர துவங்கிய பிறகு, ஜம்மு காஷ்மீரில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் மக்கள் மத்தியிலும் சரி, ஊடகத்துறையிலும் சரி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்மளால் கண்கூட பார்க்க முடியுது. அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். களத்திலிருந்து பாகிஸ்தான் இந்தியா எல்லைகளில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அடுத்தடுத்த காணொலியில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த். நான் உங்கள் ஆனந்த், கேமராமேன் மதன் ராஜுடன்.